வெல்கம் டு ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக வெளியே இருக்கிற SBI PO 2026 நோட்டிஃபிகேஷன் பார்த்தினா கம்ப்ளீட் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ சமீபத்தில் SBI PO நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 1500 வேக்கண்ட்டோட வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ லாஸ்ட் டைமை விட அரௌண்ட் 3 மடங்கு கிட்ட அதிகம் வேக்கண்ட்டை பொறுத்த வரைக்கும். போன டைம் ஒரு 540 வேக்கண்ட் கிட்ட தான் வந்துச்சு. இந்த டைம் அதோட 3 மடங்காக 1500 வேக்கண்ட்டோட வந்திருக்கு. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி இருக்குது, ஸோ என்ன மாதிரியான சிலபஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பரேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், SBI 1500 ப்ரோபேஷனரி ஆஃபீஸர், அதாவது SBI POன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு கிளரிக்கல் லெவலை விட கொஞ்சம் அதிகம் தான். ஸோ நம்ம கிளர்க் லெவல் போஸ்ட்டோட கொஞ்சம் அதிகம், அதாவது ஒரு ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்னே சொல்லலாம். POலேருந்து பார்த்தீங்கன்னா அப் டு உங்களுக்கு பிரான்ச் மேனேஜர்லேருந்து சீஃப் மேனேஜர்லேருந்து ஜென்ரல் மேனேஜர் வரைக்குமே இதோட ப்ரொமோஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுடைய கெரியரை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹை லெவலில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த SBI PO நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தென் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி போன இயரோட கம்பேர் பண்ணும்போது வேக்கண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிகம். ஸோ போன இயர் ஒரு 541 அந்த ரேஞ்சில் வேக்கண்ட் வந்துருந்துச்சு. ஸோ இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா 1500 வேக்கண்ட்னு சொல்லிட்டு அதிகமான ஒரு வேக்கன்சியோடு வந்திருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணவங்களும் சரி அல்லது இனிமேல் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் சரி கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனலாக ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிகிட்டே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ வேக்கண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஓவராலாக இந்தியா முழுவதும் 1500 வேக்கண்ட்டு. ஸோ இந்த SBI PO பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் வைஸ் வேக்கண்ட்டு, ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப் கிடையாது. ஆல் ஓவர் இந்தியா வேக்கன்சி, ஆல் ஓவர் இந்தியா கட் ஆஃப் தான். ஸோ அதில் நமக்கு ரிசர்வேஷன் இருக்கும், கம்யூனிட்டி பேஸ் பண்ண ரிசர்வேஷன் இருக்கும். ஸோ இந்த 1500 வேக்கண்ட் எப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்குன்னு பாருங்கள். யூஆர்னா ஜென்ரல், சரிங்களா, ஜென்ரல்ன்றது எல்லாருக்குமே வரும், ரிசர்வேஷனில் இல்லாதவங்களும் வருவாங்க. ஸோ அதுக்கு அதிகபட்சமாக யூஆருக்கு 588 வேக்கண்ட் இருக்குது. தென் இந்த 588ன்றது யாரெல்லாம் ரிசர்வேஷனில் வர மாட்டாங்களோ, சரியா, அதாவது OBC SC ST எந்த ஒரு ரிசர்வேஷன்லையும் வராதமாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் பொருந்தும். ஆல்ரெடி ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த UR பொருந்தும். ஸோ URல 588 வேக்கண்ட் இருக்குது. தென் OBC, ஸோ நமக்கு இப்போ தமிழ்நாட்டில் BC MBCன்னு சொல்கிறது காமனாக நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரியான எக்ஸாமில் OBCன்ற ஒரே கேட்டகரிக்குள்ளே வந்துடும். ஸோ OBCக்கு ரிசர்வேஷனில் 390 வேக்கண்ட் இருக்குது. தென் SCக்கு 234, STக்கு 144, அதுபோக EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஸோ இந்த 1500 வேக்கண்ட்ன்றது கம்யூனிட்டி வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட் வைஸ் கட் ஆஃபோ ஸ்டேட் வைஸ் நமக்கு வேக்கன்சியும் இருக்காது, சரியா. ஓகே, தென் அடுத்து இதில் நம்ம பார்க்க போகிறது டேட்டு, சரியா. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது 18 ஜூன் 2026 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தென் எப்போ முடியுது அப்படின்னா 8 ஜூலை 2026 முடியுது. ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் பிஃபோர் எவ்வளோ ஏர்லியராக நீங்கள் அப்ளை பண்ணிடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த அப்ளை பண்ணுற டைமில் எதனா ஒரு டீட்டெயில் உங்களுக்கு தெரியல, ஸோ அந்த டைமில் உங்களுக்கு டீட்டெயில் கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்ளை பண்ணி இல்லை அதை தேடி முடிக்கிறதுக்குள்ளே அப்ளை பண்ணுறதுக்குள்ளே டேட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா பெரும்பாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற டேட்டு கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குயிக்காக உங்களுக்கு விஷயம் தெரியுதோ இல்லை எவ்வளோ குயிக்காக இந்த வீடியோ பார்க்குறீங்களோ ஸோ அதுக்குள்ளேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ லாஸ்ட் டேட்டு ரொம்ப முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க, 8 ஜூலை 2026. ஸோ இன்னும் கம்மியான நாள் தான் இருக்குது, அதனால் குயிக்காக அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, கடைசி நாள் வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ இப்போ தான் நம்ம முக்கியமான கேட்டகரிக்குள்ளே வர்றோம். ஸோ இந்த SBI PO நோட்டிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன ஏஜ், என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம், நம்ம UCGன்னு சொல்லுவோம் இல்லையா, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். ஸோ இந்த UGCயால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் எனி டிகிரி, சரிங்களா, கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின். ஸோ ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் ஒரு பட்டப்படிப்பு நிறைவு பண்ணியிருந்தாலே போதும், இந்த தேர்வுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் பட்டப்படிப்பு நிறைவு பண்ணல, ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், ஸோ நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஆல்சோ அப்ளைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் இயர், அதாவது கிராஜுவேஷனில் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணலாம்னா இந்த SBI PO போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். பட் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க செப்டம்பர், அதாவது 30 செப்டம்பர் 2026, செப்டம்பர் 30ஆம் தேதி 2026க்குள்ளே அவங்க அந்த கிராஜுவேஷனை முடிச்சிருக்கணும். ஸோ அந்த டைமில் முடிக்கலை, ஏதாவது பெண்டிங் இருக்குது, இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் அரியர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ அவங்க இதுக்கு அந்த எக்ஸாமுக்கு அவங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நல்லா புரிஞ்சுக்கணும், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்கமிங்கில் குயிக்காக நீங்கள் கிராஜுவேஷன் முடிக்கிற சிச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ கிராஜுவேஷன் முடித்தவங்க எனி டிகிரியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ட்ரேடாக இருந்தாலும் சரி, தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்க்குறது ரொம்ப முக்கியமானது ஏஜ் லிமிட்டு. ஸோ
எஜுகேஷன் தெரிஞ்சிச்சு, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். எந்த ஏஜ், சரி எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். கேண்டிடேட் மஸ்ட் பி பிட்வீன் 21 and 30 இயர்ஸ். அதாவது பிட்வீன் 21 and 30னா ஸோ 21 வயசு கண்டிப்பாக நிறைவு செஞ்சுருக்கணும், 30 வயசு நிறைவடைந்திருக்கக்கூடாது. ஸோ அந்த கேட்டகரிக்கு உள்ளே இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம இருப்பாங்க. சரி, இதில் ரிசர்வேஷன் இருக்குது. ரிசர்வேஷன் என்னன்றதை நம்ம ஏஜில் என்னென்ன மாதிரியான ரிசர்வேஷன் இருக்குன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதான் ரிலாக்ஸேஷன். சரிங்களா? ஓகே. அடுத்து என்ன சொன்னால் பாருங்கள், கேண்டிடேட் மஸ்ட் பி 21 to 30 இயர்ஸ் பிட்வீன் 1-4. அதாவது எந்த டேட்டில் அவங்க கால்குலேட் பண்ணுறாங்கன்னா 1-4-2026 கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ 1-4-2026 அந்த டேட் வச்சு பார்க்கும்போது நீங்கள் 21 வயசுலேருந்து 30 வயசு அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். ஸோ 21க்கு முன்னாடி இருக்கக்கூடாது, 30க்கு பின்னாடி இருக்கக்கூடாது. சரிங்களா? இதில் செட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு காமனான ஒரு ஏஜ் குவாலிஃபிகேஷனாக இதுதான் சொல்ல வராங்க. ஸோ இன்னமும் கிளாரிட்டி பாருங்கள், பர்த் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த இப்போ கரெக்டாக இப்போ 21 இருக்கீங்க, 30 இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா பர்த் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 2-4-1996 இருந்து 1-4-2005. ஸோ இந்த டேட்டில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த டேட்டுக்கு உள்ளே பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது ரிலாக்ஸேஷன் சேர்க்காம, சரியா? அதாவது காமனான ஒரு ஏஜ் லிமிட் தான் இது. ஸோ இதில் சில ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகே. ஸோ என்ன ரிலாக்ஸேஷன்றது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்களுக்கு 31 வயசு ஆகுது, 32 வயசு ஆகுது அப்படின்னா காமனாக அவங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இதுக்கு முன்னாடி ஸ்லைடில். சரிங்களா? ஜென்ரலாக இருந்தாங்க அப்படின்னா, அதாவது எந்த ஒரு ரிசர்வேஷன்லையும் வராமல் ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 31 வயசு 32 வயசு வந்துட்டு அப்படின்னா அவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. பட் இன்கேஸ் நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்க, சரி, அதர் பேக்வர்டு கிளாஸ், அதாவது பிசி எம்பிசி அந்த மாதிரி ஓபிசியில் இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 3 வருஷம் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் அந்த 30 இயர்ஸை தாண்டி இருந்தால் கூட ப்ளஸ் 3 இயர்ஸ், அப்போ 33 வயசு இல்லையா, 33 வயசு வரைக்குமே ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி இந்த எக்ஸாமுக்கு எழுதலாம், நீங்கள் எலிஜிபிள். சப்போஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா, சரிங்களா? ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது காமனாக 30 வயசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் இங்கே 35 வயது அப்படின்ற வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகலாம். தென் பிடபிள்யூடி, ஸோ பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், அதாவது மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 15 ஆண்டுகள் வரைக்கும் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5 ஆண்டுகள் வரைக்கும் இந்த ஏஜில் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க எலிஜிபிளாக இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது ஓரளவுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கும், அதாவது யார் யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் முடிச்சதுனால எலிஜிபிள் தான். அரௌண்ட் 21 to 30 சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏஜ்லேயுமே நமக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் இருக்குது. தென் இப்போது இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும், எந்த மாதிரி ப்ராசஸில் எக்ஸாம் நடத்துவாங்க, ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எப்படி வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம 1 by 1 பார்க்குறோம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள். அதாவது தேர்வு நடைமுறை 3 நிலைகளாக 3 பேஸஸாக நடக்குது. என்னென்ன மாதிரி பேஸஸ்ன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க. தென் அந்த மார்க் அடிப்படையில் ரெண்டாவது ஒரு எக்ஸாம் இருக்குது, மெயின்ஸ் எக்ஸாம். அப்போது 2 எக்ஸாம் நீங்கள் எழுதணும். சரி, சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் கிடையாது, டபுள் ஸ்டேஜ் எக்ஸாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுறீங்க, அந்த மார்க் அடிப்படையில் மறுபடியும் ஒரு எக்ஸாம் இருக்கும், மெயின் எக்ஸாமு. தென் மெயின் எக்ஸாமுக்கு அப்புறமா ஒரு இன்டர்வியூ. சரி, இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக நடத்துவாங்க. குரூப் இன்டர்வியூ நடக்கும், சிங்கிள் இன்டர்வியூ நடக்கும். சரியா? ஸோ ஒரு குரூப் இன்டர்வியூ, ஒரு குரூப் டிஸ்கஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்டர்வியூ நடக்கும். தென் 1-to-1 ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவும் நடக்கும். ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டாக வெளியிடுவாங்க. ஸோ இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, தென் அந்த மார்க்கை வச்சு மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க. தென் மெயின்ஸ் மார்க்கை வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஸோ இன்டர்வியூ 2 ரவுண்டாக இருக்கும். ஒன்று குரூப் இன்டர்வியூ இருக்கும், இன்னொன்று ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஓவராலாக ஒரு ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அதுதான் மெரிட் லிஸ்ட். சரியா? ஓகே. தென் இதில் ஒவ்வொரு பேஸும் என்ன மாதிரி இருக்கும். இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் சொல்லியாச்சு. இது எல்லாமே என்னென்ன மாதிரி நடைபெறும் அப்படின்றத நம்ம 1 by 1 பார்க்குறோம். ஓகே. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் கேரிஸ் 100 மார்க்ஸ் வித் 100 கொஸ்டின்ஸ். அதாவது 100 மார்க்ஸ் 100 கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் உங்களுக்கு முதல்நிலை தேர்வானது 100 கேள்விகளோட 100 மார்க்கோட நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 100 கேள்விகள் என்னென்ன மாதிரியான ஸ்ப்ளிட்டப்பில் இருக்குன்னு பாருங்கள். ஆங்கிலம், சரி, இங்கிலீஷ்லேருந்து உங்களுக்கு 40 கேள்விகள் இருக்குது. தென் ஆப்டிடியூடு, மேக்ஸ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின் இருக்குது. தென் ரீசனிங், சரிங்களா, ரீசனிங்லேருந்து ஒரு 30 கொஸ்டின் இருக்குது. ஓவராலாக 1 மணி நேரம். சரி, அதாவது நீங்கள் 1 மணி நேரத்துக்கு 100 கேள்விகள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த 100 கேள்விகளில் இங்கிலீஷு, மேக்ஸு, ரீசனிங் இந்த 3 சேர்த்து தான் உங்களுக்கு 100 கேள்விகள் இருக்கும். ஓகே. ஸோ இந்த 100 கேள்விகளுக்கு சேர்த்து ஓவரால் டைம் 1 hour. ஸோ இப்போ அந்த 1 hourல நீங்கள் இந்த 100 கேள்விகளையுமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எந்த ரேஞ்ச் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அப்போ இப்போ என்ன கட் ஆஃப் வருன்ற ஒரு அனலைஸோடு நீங்கள் அட்டன் பண்ணாதான். ஏன்னா கண்டிப்பாக ஒரு 1 ஹவருக்கு 100 கொஸ்டின்றது எல்லாராலையும் முடியாது. சரிங்களா? ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும்.
பட் இங்கே நம்ம 100க்கு 100மே அட்டன் பண்ணால் தான் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கிடையாது. சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் 2025 541 வேக்கண்ட் தான் இருந்துச்சு. ஸோ அந்த 541 வேக்கண்ட் இருக்கும்போது கட் ஆஃப் என்ன வந்திருக்கு, ஒரு 66 67 வந்திருக்கு. ஸோ 20க்குமே அந்த 2024 தான் கட் ஆஃபே அதிகம், ஏன்னா வேக்கண்ட் கம்மின்றதுனால. அப்போ இந்த டைம் நமக்கு வேக்கண்ட்டும் பார்த்தீங்கன்னா 1500 இருக்குது. ஸோ அப்போ அந்த ரேஞ்ச் இப்போ நம்ம டார்கெட்டே ஒரு 70 வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக அதுக்கு மேலே வராது அப்படின்ற மாதிரி நம்ம டார்கெட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த 1 ஹவரில் இந்த 100 கொஸ்டின் அப்படின்னு பார்க்குறத விட ஃபஸ்ட் 1 ஹவரில் 70 கொஸ்டின் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது? ஏன்னா நம்ம 70 மார்க்ஸ் வாங்கிட்டாலே ஓரளவுக்கு சேஃப் சோனில் போயிடும் இல்லையா? ஏன்னா நமக்கு லாஸ்ட் டைம் கட் ஆஃப் வந்து 66 67 ரேஞ்சில் இருக்குது. நம்ம அதோடய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் ஸ்கோர் பண்ணுறோம். அப்போ 1 ஹவருக்கு நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் 1 ஹவருக்கு 100 கொஸ்டின் இல்லாமல் 1 ஹவருக்கு 70 கொஸ்டின் இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி அனலைசிஸோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் அமையும். சரி, ஸோ அதனால் நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன், ஃபஸ்ட் டைமே கிளியர் பண்ண முடியுமா, இல்லை இவ்வளோ நாள் படித்து தான் கிளியர் பண்ண முடியுமா அப்படிலாம் டவுட்லாம் இருக்கும். தாராளமாக கிளியர் பண்ணலாம் நம்ம ஒரு கரெக்டான அனலைசிஸோடு படித்தோம்னா. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் இந்த மாதிரி நடக்குது. அதுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வெயிட்டேஜ் அதிகம், ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது, ஸோ லாஸ்ட் டைம் கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது, அப்போ இந்த டைம் எவ்வளோ வரலாம், அதாவது சேஃப் சோனும் நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுக்காக நம்ம அந்த கட் ஆஃப் வரைக்கும் தான் படிக்கணும் அப்படின்னு இல்லை. அந்த மார்க் எடுத்தால் நம்ம சேஃப் ஜோன் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுதான் அடுத்தடுத்த மெயின் எக்ஸாமுக்கும் இன்டர்வியூக்கும் கூட. சரியா? ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். தென் பாருங்கள், பேட்டர்ன் சொல்லும்போது அதான் இங்கிலீஷில் 40 கொஸ்டின், மேக்ஸில் 30 கொஸ்டின், ரீசனிங் 30 கொஸ்டின். இதில் என்ன அப்படின்னா செக்ஷனல் டைமிங் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு எஸ்எஸ்சிக்கும் இருக்கும். எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்லுக்கும் இதே பேட்டர்ன் தான் இருக்கும். இங்கிலீஷு, மேக்ஸு, ரீசனிங், ஜிஎஸ் சேர்ந்து இருக்கும். ஆல் ஓவர் 100 கொஸ்டின் 1 மணி நேரம். அதுதான் எஸ்எஸ்சி பேட்டர்னும். பட் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செக்ஷனல் டைமிங் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கிலீஷுக்கு உங்களுக்கு 20 நிமிஷம். நீங்கள் அந்த 20 நிமிஷம் வரைக்கும் அந்த இங்கிலீஷுக்கு ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். சரியா? ஸோ 20 நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு கொஸ்டின் இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிரும்னா அடுத்த செக்ஷனுக்கு மூவ் ஆகிடும். அப்போ இந்த 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த 40 கொஸ்டின் போடணும். அதே மாதிரி ஆப்டிடியூடு 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் 30 கொஸ்டின். ஸோ அப்போ நீங்கள் ஆப்டிடியூடுக்குன்னு சொல்லி ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பெண்டிங் இருக்குது, இல்லை 20 நிமிஷம் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் அந்த செக்ஷனுக்காக நீங்கள் என்ன பண்ண முடியாது, டைம் கொடுக்க முடியாது. சேம் ரீசனிங்குமே ஒரு 30 கொஸ்டின் இருக்குன்னா அந்த 30 நிமிஷத்துக்கு உங்களுக்கு 20 நிமிஷம் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இந்த 20 நிமிஷம் நீங்கள் ரீசனிங்கில் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ 20 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கொஸ்டின் பெண்டிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. ஸோ எஸ்எஸ்சி மாதிரி எக்ஸாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ரீசனிங்கு, ஜிஎஸ் இதெல்லாம் கொஞ்சம் குயிக்காக கவர் பண்ணிட்டு மேக்ஸுக்கு கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்து அதை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது. செக்ஷனல் டைமிங் இருக்கிறதுனால அந்தந்த டைமிங்குள்ளே நீங்கள் அந்தந்த போர்ஷனை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அப்போ டைமிங்கோட ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போ எஸ்எஸ்சிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ அப்கமிங்கில் வந்து ரீசெண்டாக வந்து சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎல் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எஸ்பிஐபிஓ படிக்கிறவங்க இருந்தாலும் சரி, கண்டிப்பாக டைமிங் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது. அதாவது டைமிங்னா மேக்ஸுக்கு தனியாக, ரீசனிங் தனியாக, இந்த மாதிரி டைமிங் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் இங்கே சொல்லிக்கிறேன். அடுத்து நமக்கு இதில் என்ன சொல்லலான்னு பாருங்கள். நோ செலெக்ஷன் செக்ஷனல் கட் ஆஃப் இன் ப்ரிலிம்ஸ். அதாவது ப்ரிலிமினரி தேர்வில் செக்ஷனல் கட் ஆஃப் இல்லை, மொத்த மதிப்பெண் அடிப்படையில் மட்டுமே தேர்வு செய்யப்படும். ஓகே, ஸோ இங்கே நம்ம செக்ஷனல் டைமிங் இருக்குன்னு பார்த்தோம். பட் ரிசல்ட் வரும்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கான்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது அந்தந்த டைமிங்குள்ளே அந்தந்த போர்ஷன் முடிக்கணும். 20 நிமிஷத்துக்குள்ளே மேக்ஸை முடிக்கணும், 20 நிமிஷத்துக்குள்ளே ரீசனிங்கை முடிக்கணும், 20 நிமிஷத்துக்குள்ளே ஜென்ரல் இங்கிலீஷை முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செக்ஷனல் டைமிங் இருக்குது. பட் நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது ஒரு கட் ஆஃப் வரும் இல்லையா? ஸோ இந்த கட் ஆஃபில் செக்ஷனல் கட் ஆஃப் இல்லை, இது ஒரு சின்ன அட்வான்டேஜ். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செக்ஷனல் கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா யாராவது ஒரு போர்ஷனில் இப்போ மார்க் ஆவரேஜாக நல்லா வாங்கியிருப்பீங்க, பட் ஏதாவது ஒரு போர்ஷனில் கம்மியாக வாங்கியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க எலிஜிபிள் இல்லாமல் போயிடுவாங்க செக்ஷனல் கட் ஆஃப் இருந்துச்சுன்னா. பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு முதல்நிலை தேர்வு முடிவுகள் வரும்போது என்ன இருக்காதுன்னா செக்ஷனல் கட் ஆஃப் இருக்காது. ஸோ அதாவது மேக்ஸில் நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கணும், ரீசனிங்கில் எவ்வளோ எடுத்துருக்கணும், ஜென்ரல் இங்கிலீஷில் எவ்வளோ எடுத்துருக்கணும் அப்படின்ற செக்ஷனல் கட் ஆஃப் இருக்காது. ஓவரால் மார்க் மூணுலேயும் சேர்த்து அந்த 100 கேள்விகளுக்கு 100 கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு கட் ஆஃபாக இங்கே சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இப்போது ப்ரிலிம்ஸ் முடிச்சாச்சு. சரிங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் நம்ம எப்படின்னு தெரிஞ்சாச்சு இல்லையா? ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்த்துட்டோம். 3 விதமாக இருக்குது, இங்கிலீஷு, ரீசனிங், மேக்ஸு. இந்த 3ஐயும் சேர்த்து 100 கொஸ்டின். இதுக்காக நமக்கு 1 ஹவர் கொடுக்குறாங்க. 1 ஹவரை ஸ்ப்ளிட் அப்பில் கொடுக்குறாங்க, அது ரொம்ப முக்கியம். தென் ரிசல்ட் வரும்போது நமக்கு செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது, ஓவரால் கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். தென் இந்த கட் ஆஃபுக்கு அப்புறம் ஓகே அதில் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும், அதுதான் மெயின்ஸ் எக்ஸாம். சரிங்களா? முதன்மை தேர்வு. ஓகே, ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்ஜெக்டிவ் 2 விதமாக இருக்குது. ஒரு அப்ஜெக்டிவ் டெஸ்ட் இருக்குது, ஒரு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இருக்குது. அதாவது அப்ஜெக்டிவ்னா நமக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். சரிங்களா? ஆப்ஷன் ஏபிடின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுதான் அப்ஜெக்டிவ் டெஸ்ட்னு சொல்கிறாங்க. அது ஒரு 200 மதிப்பெண்களுக்கு நடக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமே. ஏன்னா டிஸ்கிரிப்டிவ்ன்றது ஒரு 30 மார்க் தான். ஒரு
எழுதுகிற பயிற்சி மாதிரி இருக்கும். உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ்ன்றது உங்களுக்கு எழுத்து தேர்வு மாதிரி இருக்கும். ஒரு மெயில் ரைட் பண்ணுறது அல்லது ஒரு பேராகிராஃப் ரைட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எழுத்து தேர்வு இருக்கும். பட் அப்ஜெக்டிவ் டெஸ்ட் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் 200 மார்க்குக்கு இருக்குது. டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வந்து ஒரு 30 மார்க்குக்கு இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் சேர்த்து 230 மார்க்குக்கு உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் நடைபெறும். ஸோ இதில் முக்கியம் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் எவ்வளோ ஹை ஸ்கோர் அட்டன் பண்ணாலும் அந்த மார்க் உங்களுக்கு ஃபைனல் மெரிட்டில் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் மார்க்குன்றது உங்களுக்கு மெயின்ஸுக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி தான். சரிங்களா? ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்க தான் மெயின்ஸ் எழுத முடியும் அப்படின்ற ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி தான். பட் இந்த ப்ரிலிம்ஸ் மார்க் உங்களுக்கு ஓவரால் மெரிட்டில் ஃபைனல் ரிசல்ட்டில் உங்களுக்கு ஆட் ஆகாது. ஸோ ஃபைனல் ரிசல்ட்டில் அதிகமாக உங்களுக்கு எந்த வெயிட்டேஜ் இருக்கும் அப்படின்னா, இந்த மெயின்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு மதிப்பெண்கள் எடுக்கிறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டேஜ் இருக்கும். இது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ரீசெண்டாக படிக்கிறவங்க ப்ரிலிம்ஸ் ஜஸ்ட் பாஸ் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் மெயின்ஸ் போனால் கூட அதுக்கப்புறம் உங்கள் ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் மெயின்ஸில் எந்த அளவுக்கு அதிகமான மதிப்பெண்கள் இருக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்துட்டு வேலை கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ அதனால் ப்ரிலிம்ஸை ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு கிளியர் அந்த கட் ஆஃப் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் என்னென்னு பாருங்கள். ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் ஒரு 40 கேள்விகள். ஸோ ஒரு கேள்விக்கு 1.5 அந்த மாதிரி மார்க் கொடுத்து ஒரு 60 மார்க் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறமா டேட்டா அனாலிசிஸ் இன்டர்பிரிட்டேஷன், தகவல்களை கையாளுதுன்னு சொல்லுவாங்க. சரி, டிஐ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஒரு 30 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 30 கேள்விக்கு 60 மார்க் கொடுத்துருக்காங்க. ஒரு கேள்விக்கு 2 மார்க் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து பாருங்கள், ஜென்ரல் அவேர்னஸ், எக்கனாமி, பேங்கிங் நாலேஜ், அதாவது காமனான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அப்புறம் எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் பேங்கிங் நாலேஜ், பேங்க் எக்ஸாம்ன்றதுனால பேங்கிங் நாலேஜ் என்ன இருக்குன்றதையும் செக் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே இருக்கணும். ஸோ இது எல்லாமே ப்ரிலிம்ஸுக்கு கிடையாது. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஸோ இப்போது இந்த கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடும் ப்ரிலிம்ஸுக்கு கிடையாது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் படிக்கிற, அதாவது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிற மாதிரி இருக்கும். தென் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்றது ஆப்டிடியூடை வச்சு கேட்குற ஒரு கொஸ்டின் தான். ஸோ நீங்கள் ஆப்டிடியூடில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே நீங்கள் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், ஓரளவுக்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். தென் ப்ரிலிம்ஸில் இல்லாமல் மெயின்ஸில் படிக்கிற ஏரியா இதுதான். சரியா? பாருங்கள், இந்த 60 கேள்வியில் நீங்கள் ப்ரிலிம்ஸில் படிச்சிருக்க மாட்டீங்க. ஜென்ரல் அவேர்னஸ், எக்கனாமி, பேங்கிங் நாலேஜ். ஸோ மெயின்ஸில் நீங்கள் இது தனியாக படிக்கிறீங்க. ஸோ 60 கேள்விக்கு 60 மார்க்கு. அதுக்கப்புறம் அங்கே மாதிரி தான் இங்கேயும் இங்கிலீஷ் அங்கேயும் 40 கொஸ்டின், இங்கேயும் 40 கொஸ்டின். பட் இங்கே மார்க் வந்துட்டு 20 மார்க் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு 200 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்ஷனல் டைமிங் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ரீசனிங் அட்டன் பண்ணுறீங்க, 40 கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு 50 நிமிடம் வந்து டைம் கொடுக்குறாங்க. ஆப்டிடியூட், அதாவது டிஐ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் 30 கேள்விகளுக்கு உங்களுக்கு 45 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. தென் ஜென்ரல் அவேர்னஸ் அப்புறமா பேங்கிங் நாலேஜுக்கு 60 கேள்விகளுக்கு உங்களுக்கு இன்னொரு 45 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. தென் அடுத்து இங்கிலீஷ் நாலேஜுக்கு ஓவராலாக இன்னொரு 40 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. சரி, ஸோ அப்போது இங்கேயுமே உங்களுக்கு செக்ஷனல் டைமிங் இருக்குது. நீங்கள் அந்தந்த போர்ஷனை அந்த கொடுத்த டைமுக்குள்ளே முடிச்சாகணும். சரி, அப்படி முடிக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த போர்ஷன்லேருந்து அடுத்த போர்ஷனுக்கு மூவ் ஆகிடும். நீங்கள் மறுபடியும் திரும்ப வந்து அந்த கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்தந்த டைமிங்குள்ளே நீங்கள் அந்தந்த போர்ஷனை முடிக்கிற அளவுக்கு உங்களுடைய ப்ராக்டிஸ் இருக்கணும். தென் அதை முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னொரு டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கும். இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் பாருங்கள், எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், கேண்டிடேட் மஸ்ட் டைப் ஆன்சர்ஸ் ஆன் கம்ப்யூட்டர். ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமாக எக்ஸாம் நடத்துவாங்க. ஒன்று எழுத சொல்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா டைப் பண்ண சொல்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே உங்களுக்கு என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, டைப் ஆன்சர்ஸ் ஆன் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது நீங்கள் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் மல்டிபிள் சாய்ஸு, நீங்கள் என்ன ஆப்ஷனோ அந்த கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணாலே போதும். பட் இங்கே அப்படி கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கேள்விகள் வந்துட்டு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இமெயில் ரைட்டிங், சிச்சுவேஷன் அனலைசிஸ், அப்புறம் ரிப்போர்ட் ரைட்டிங் அல்லது ப்ரிசீஸ் ரைட்டிங். ஸோ உங்களுக்கு ஒரு கண்டென்ட், ஒரு டைட்டில் கொடுத்துருவாங்க, இந்த காரணத்துக்காக நீங்கள் ஒரு இமெயில் போடணும்னு சொல்லிட்டு அந்த இமெயிலை நீங்கள் ப்ராப்பராக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் வேலை செய்யும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒர்க் உங்களுக்கு இருக்குன்றதுனால ஸோ அதையே உங்களுக்கு ஒரு எக்ஸாமில் ஒரு போர்ஷனாகவும் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. தென் சிச்சுவேஷன் அனலைசிஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஓன்றவர் ஒரு பேங்க்கில், ஒரு எஸ்பிஐ பேங்க்கில் அதிகமான நிர்வாகத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு போஸ்டிங்காக பிஓ இருக்குது. சரியா? அதாவது கிளர்க்கு லெவலை தாண்டி இருக்கிறவர். ஸோ மேக்ஸிமமான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு பிஓ, ப்ராபேஷன் ஆஃபீஸர். ஸோ இவர் கீழே தான் இருக்குது. ஸோ அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது அவர் ஒரு சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதை அனலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வைக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிப்போர்ட் ரேட்டிங் அண்ட் ப்ரிசைஸ் ரேட்டிங். ஸோ ஒரு ரிப்போர்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஓவரால் ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்படி ரெடி பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் பேஸ்டில் ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க. இது ஒரு 30 மார்க் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? 30 மார்க். ஸோ மொத்தமாக 230 மார்க். மெயின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் 200 மார்க்கு, தென் டிஸ்கிரிப்டிவ் ஒரு 30 மார்க்கு, ஓவராலாக 230 மார்க்குக்கு மெயின்ஸ் எக்ஸாமானது நடைபெறும். ஓகே. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க, நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது.
இது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுக்குமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லேயும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது, மெயின்ஸ் எக்ஸாம்லேயும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவ் மார்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1/4 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் 4 கேள்விகள் தவறாக சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்விக்கான மார்க் போயிடும். அதுதான் இங்கே நெகட்டிவ் மார்க்காக சொல்கிறாங்க. சேம் தான் உங்களுக்கு எஸ்எஸ்சியில் இதே பேட்டர்னில் தான் இருக்கும் நெகட்டிவ் மார்க்கு. ஸோ நெகட்டிவ் மார்க் இன் ஜென்ரல் தான். ஸோ அப்போ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒரு கேள்வி கன்ஃபார்மாக தெரியுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஸோ கன்ஃபார்மாக தெரில ஓரளவுக்கு தெரியுதுன்னா கூட நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஏன்னா நமக்கு 1/4 தான் நெகட்டிவ் இருக்குது அப்படின்ற மாதிரி அனுப்பலாம். பட் ஒரு கேள்வி சுத்தமாக தெரில, ஸோ ஐடியாவே இல்லை அப்படின்றப்போ அந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது அப்படின்றது இங்கே வேண்டாம். சரிங்களா? ஏன்னா இங்கே நெகட்டிவ் இருக்கிறதுனால. ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், சைக்கோமேட்ரிக் டெஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட். ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்டர்வியூக்கு முன்னாடி விண்ணப்பதாரர்களின் ஆளுமை மற்றும் நடத்தை திறன்களை மதிப்பிட சைக்கோமேட்ரிக் டெஸ்ட் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டர்வியூக்கு முன்னாடி ஸோ அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய நடத்தை என்ன மாதிரி இருக்குது, அவங்களுடைய பர்சனாலிட்டியை செக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க. அதை ஒன்று புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் அடுத்து ப்ரிலிம்ஸ் முடிச்சாச்சு, மெயின்ஸ் முடிச்சாச்சு. இந்த மெயின்ஸ்லேயும் நமக்கு முடிஞ்சதுக்கப்புறமா ஃபைனல் இன்டர்வியூ. சரி, இன்டர்வியூ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 விதமாக நடக்கும். ஒன்று குரூப் இன்டர்வியூ, இன்னொன்று ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. ஸோ குரூப் இன்டர்வியூக்கு 20 மார்க்கு, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூக்கு 30 மார்க்கு. ஸோ மொத்தமாக 50 மார்க்கு நமக்கு இன்டர்வியூக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ மெயின்ஸு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் ரவுண்டாக உங்களுக்கு என்ன இருக்குன்னா இன்டர்வியூ இருக்கும். இந்த இன்டர்வியூவில் 2 ஸ்பிளிட்டப் கொடுத்துருக்காங்க. ஒன்று குரூப் இன்டர்வியூ, ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. ஸோ ரெண்டுக்குமே தனித்தனி மார்க்கு, மொத்தம் 50 மார்க்கு. இதில் இப்போ பாருங்கள், இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் இன்டர்வியூ முடிச்சிட்டிங்க, மொத்தம் 3 ப்ராசஸ், ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ. ஸோ இந்த 3 ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு லிஸ்ட்டு வரும், ரேங்க் லிஸ்ட்டு. ஸோ அதில் எப்படி நமக்கு செலக்ட் பண்ணுறான்னு பாருங்கள். ஃபைனல் மெரிட் கால்குலேஷன். ஸோ மெயின்ஸ் எக்ஸாம்னா 75% வெயிட்டேஜ். நீங்கள் அந்த 230 மார்க் மெயின்ஸ் எழுதுறீங்க இல்லையா, அந்த மெயின்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் 75% கால்குலேட் பண்ணுறாங்க. ப்ரிலிம்ஸ்ன்றது ஜஸ்ட் ஃபார் என்ட்ரன்ஸ் ஃபார் மெயின்ஸ் எக்ஸாம் தான். மெயின்ஸ் போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் தான். மெயின்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஃபைனல் மெரிட்டில் 75% இங்கே பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ, குரூப் எக்ஸசைஸ், அதாவது குரூப் இன்டர்வியூ, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவில் எடுத்துருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மதிப்பெண்களில் ஒரு 25%, மெயின்ஸில் ஒரு 75%, இன்டர்வியூவில் ஒரு 25%, இந்த ரெண்டையும் சேர்த்து 100%. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறாங்க. சரி, அப்போ இந்த ரெண்டுலேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நேமானது ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் வந்துடும். ஸோ இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். சரியா? 3 நிலைகளை தாண்டி நீங்கள் 3 நிலையுமே கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிடுறீங்க. ஓகே. தென் அடுத்து ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தோம். சரியா? ஜூலை 8 லாஸ்ட் டேட்னு பார்த்தோம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ். ஸோ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தாலும் சரி, ஓபிசி அல்லது இடபிள்யூஎஸ், இந்த 3 கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 750 அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் 750 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்க அல்லது மாற்றுத்திறனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. சரியா? அடுத்து பாருங்கள், சிலபஸ். ஸோ இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ் பார்த்தோம். ப்ரிலிம்ஸில் நமக்கு 3 ஏரியா, இங்கிலீஷு, ரீசனிங்கு, மேக்ஸ், இந்த 3ஐயும் சேர்த்து தான் நமக்கு 100 கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் நமக்கு என்னென்ன மாதிரியான கொஸ்டின் ஏரியா கேட்குறாங்க. இப்போ காமனாக இங்கிலீஷ் எடுத்துட்டோம்னா இங்கிலீஷில் என்னென்ன மாதிரியான ஏரியாவில் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பாருங்கள். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், அதாவது ஒரு பேராகிராஃபை படித்து அந்த பேராகிராஃப்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. தென் க்ளோஸ் டெஸ்ட் கேட்குறாங்க. தென் எரர் டிடக்ஷன். ஸோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த சென்டென்ஸில் ஏதாவது ஒரு கிராமட்டிக்கல் எரர் இருக்கும். ஸோ அந்த எரர் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். தென் ஃபில் இன் த ஃப்ளாங்க்ஸ். ஸோ ஒரு லைன் கொடுத்துட்டு அந்த லைனில் எந்த சூட்டபிளான வேர்டு போடலாம், இல்லை ஒரு கன்ஜெக்ஷன் கொடுக்கலாம், ஒரு ஆர்டிகல் கொடுக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று, சரி, எந்த வார்த்தையை போட்டால் அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக ஃபில் ஆகும் அப்படின்னு ஃபில் இன் த ஃப்ளாங்க்ஸ் கொடுப்பாங்க. தென் பேரா ஜம்பிள்ஸ். ஸோ இந்த பேரா ஜம்பிள்ஸ்லாம் நமக்கு டைம் அதிகமாக எடுக்கிறதுக்காகவே கேட்கப்படுற கேள்வியாக இருக்கும். ஸோ 4 சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த 4 சென்டென்ஸில் எந்த ஆர்டரில் அந்த 4 சென்டென்ஸ் அரேஞ்ச் பண்ணால் நமக்கு கரெக்டான ஒரு ஸ்டோரி லைன் வரும். ஸோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு 4-5 சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் பேரா ஜம்பிள்ஸ். தென் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த சென்டென்ஸில் ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தைக்கு பதிலாக வேறு எந்த வார்த்தையை போட்டால் அந்த சென்டென்ஸ் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அந்த வார்த்தைக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை போட்டால் அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு வார்த்தை எடுத்து போட்டோம், அதுதான் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு. தென் ஒகாபுலரிஸ், அப்புறமா சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ். ஸோ இந்த லாஸ்ட் 2மே நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி ஓரளவுக்கு. இப்போ சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ்லாம் வந்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்ப இருக்கிறவங்களுக்கு ஓகே. சரி. ஸோ அப்படி இல்லாதவங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்து அதை என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற போர்ஷனாக இருக்கும் இந்த ஒகாபுலரியும் சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸும். சரி. ஸோ இதுதான் அந்த இங்கிலீஷ் 40 கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அதுக்கான சிலபஸ். ஓகே. ஸோ ஒன்ஸ் நமக்கு பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சு,
நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் என்னென்னா சிலபஸ் தான். ஸோ சிலபஸ் நீங்கள் உங்கள் மைண்டில் எப்போவுமே இருக்கணும், சரிங்களா, ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். ஸோ இங்கிலீஷ்னால் இதுதான் சிலபஸ், நம்ம இதுக்குள்ளே தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ரீசனிங்னா இதுதான் சிலபஸ், இதுக்குள்ளே கவர் பண்ணால் நம்ம சிலபஸை முடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்மளே ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ என்ன படிக்கிறோம், எவ்வளோ தூரம் படிக்கிறோம், அது அப்படி தெரியாமல் படிக்கிறது பதிலாக ஸோ இதுதான் சிலபஸ், இதை நம்ம கவர் பண்ணிட்டா நமக்கு முடிஞ்சிருச்சு. ரீசனிங்னா இதான் சிலபஸ், இதை கவர் பண்ணிட்டா நம்ம முடிஞ்சிச்சு. ஸோ இப்படி சொல்லிட்டு நமக்கே நம்ம ஒரு பார்டர் லைன் வச்சுட்டு அந்த பார்டர் லைனுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் அது ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே, அடுத்து பாருங்கள் மேக்ஸுக்கான சிலபஸ். ஸோ சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், மோரலஸ் ரெண்டுமே உங்களுக்கு வந்து கால்குலேஷன் பேஸ் பண்ண தான். சரி, சிம்பிளிஃபிகேஷனும் சரி, அப்ராக்சிமேஷனும் சரி. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கால்குலேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணுறாங்க. இந்த நம்பர் சீரியஸு, அப்புறம் ஈக்குவேஷனு, ஜென்ரலாக ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங். இதில் ரயில்வே எஸ்எஸ்சிக்கும் பேங்கிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா, ரயில்வே எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்லாம் ஓரளவுக்கு லாஜிக்கலாக போடுற மாதிரியான சம்ஸாக இருக்கும். பட் இங்கே பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் லாஜிக்கலாக போடுற சம்ஸை விட ஈக்குவேஷனாக போடுற சம்ஸை அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதனால் எல்லா மேக்ஸ் டாப்பிக்கையும் நீங்கள் பேஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்குமே தரவாக நீங்கள் ஸ்ட்ராங் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்காக. சரி, அதுவும் பிஓ மாதிரி எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ராக்டிஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தென் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, சிம்பிள், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், இது எல்லாமே பேஸ் லெவலேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், சராசரி, அப்புறம் டைம் ஒன்று இருக்குது, நேரமும் வேலையும், தென் டைம், ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, சிம்பிள், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, தென் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இது எல்லாமே ரெகுலரான மேக்ஸ் டாபிக்ஸ் தான். நீங்கள் நீங்கள் எஸ்எஸ்சி படிக்கிறீங்க, ரயில்வே படிக்கிறீங்க, இல்லை பேங்கிங் படிக்கிறீங்க. ஸோ எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படித்தாலுமே, மத்திய அரசு தேர்வுக்கு படித்தாலுமே இங்கே கொடுக்குற டாபிக் எல்லாமே காமன் தான். சரிங்களா? நீங்கள் இந்த பிஓ எக்ஸாமுக்குன்னு தனியாக படிக்க போகிறதில்ல. ஸோ ஆல்ரெடி நீங்கள் எஸ்எஸ்சி, ரயில்வே படிச்சிருந்தாலுமே நீங்களும் கண்டிப்பாக இதை படிச்சிருப்பீங்க. பட் என்னென்னா நீங்கள் கொஞ்சம் ப்ரீவியஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் கண்டிப்பாக வேணும். இதுக்கு முன்னாடி பேங்கிங் எக்ஸாமில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும். நீங்கள் எஸ்எஸ்சி, ரயில்வே கொஸ்டினை ப்ராக்டிஸை வச்சுட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு கேள்விகள் கொஞ்சம் புதிதாக தெரியலாம். ஏன்னா இங்கே எல்லாம் கேள்வி கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு செக்ஷனல் டைமிங் வேறு இங்கே இருக்குன்றதுனால ஸோ இப்போது பேங்கிங் கொஸ்டின் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பேங்கிங் ரீசனிங் நமக்கு எஸ்எஸ்சி, ரயில்வே ரீசனிங்கோட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அதாவது அதிகமாக டைம் எடுக்கிற மாதிரி கேள்விகள், லென்த்தான கேள்விகளாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே. ஏன்னா ரீசனிங்கிறது நமக்கு ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியாவில் நம்ம மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணணும். அப்போ அதுக்கேற்ற ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ என்ன மாதிரியான டாபிக் கேட்குறாங்கன்னு பாருங்கள். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பசில்ஸ் இருக்குது, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, சிலாஜிசம், கோடிங் டிகோடிங், பிளட் ரிலேஷனில் கேட்குறாங்க, டைரக்ஷன் சென்ஸு, இன்இக்வாலிட்டி. ஸோ ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸ் பெரும்பாலும் நமக்கு அதிகமாக கேட்குறது ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸாக இருக்கும். அப்புறம் ஆர்டர் அண்ட் ரேங்கிங், ஸோ தரவரிசை. ஸோ ரீசனிங் சேம் தான். நீங்கள் நமக்கு எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங் எல்லா ரீசனிங் சேம் தான். மறுபடியும் சொல்கிறேன், டாபிக்ஸ் தான் இங்கே சேமாக இருக்கே தவிர அவங்க கேட்குற கேள்விகளோட அந்த குவாலிட்டி சேம் கிடையாது, ரொம்பவே டிஃபர் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கான அந்த கொஸ்டின் அனாலிசிஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்றத நீங்கள் சொல்லிடுறேன். எழுதும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள்லேருந்தே மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும். நம்ம தான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டோமே, இல்லை கிளியர் பண்ணிடுவோமே, இந்த லெவலில் தான் இருக்கும் அப்படின்ற லெவலில் இருந்தீங்க அப்படின்னா மெயின்ஸில் நீங்கள் கொஞ்சம் தடுமாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அடுத்த நாளே நீங்கள் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அடுத்து பாருங்கள், பேஜ் 2 மெயின்ஸ் எக்ஸாமில் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் டாப்பிக்கு கம்ப்யூட்டரை பற்றின சில கேள்விகள் இருக்குது. இது ப்ரிலிம்ஸில் கிடையாது. சரிங்களா? ஸோ மெயின்ஸில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸு, ஹார்ட்வேர், எம்எஸ் ஆஃபீஸ், இன்டர்நெட் நெட்வொர்க்கிங்கிற ஓரளவுக்கு பேஸான டாபிக் தான். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் டிஐ. ஸோ டிஐயுமே உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கிடையாது, மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் டிஐ நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்கனாமிக்ஸ், பேங்கிங் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நீங்கள் ப்ரிலிம்ஸில் இல்லாமல் மெயின்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். தென் இங்கிலீஷ் சேம், மேக்ஸிமம் அங்கே உள்ள டாபிக்ஸோடு தான் இருக்கும். பட் இங்கே கொஞ்சம் சில டாபிக் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல ஷோ பண்ணுறேன், ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ நமக்கு டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும் இமெயில் ரைட்டிங், சிச்சுவேஷன் அனாலிசிஸ், அப்புறம் ரிப்போர்ட் ரைட்டிங், இது நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் ரெண்டுக்குமான சிலபஸ். ஸோ எதெல்லாம் காமனாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. காமனாக இருக்காலுமே கொஸ்டின் அட்வான்ஸாக இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் சிலபஸ் என்னென்னு பார்த்தாச்சு, ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ்க்கான. ஸோ ஸ்டடி பிளான் பார்த்தோன்னா ஒரு ஆவரேஜாக நான் ஸ்டடி பிளான் சொல்கிறேன். பட் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, வீக்காக இருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ 2 ஹவர் ஆப்டிடியூட், 2 ஹவர் ரீசனிங், இங்கிலீஷ் 1 ஹவர், கரண்ட் அஃபேர்ஸ் 1 ஹவர், மார்க் டெஸ்ட் 1 ஹவர். ஸோ இந்த பிளானில் இருங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷன். இதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.